வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா ஒரு வழியாக ஜாபில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சி அங்கே ஹாய்னு சொல்ல அன்னைக்கு அவங்கள கைட் பண்ண அந்த பொண்ணு ஹாய் நிலா வாங்க அப்படின்னு எழுந்து போய் இன்னைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே இல்லை அப்படின்னு கேட்க நிலா ஆமாங்கிறாங்க. இதுதான் உங்க பிளேஸ். ஆனா நிலா இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்க வேணும்னாலும் உட்கார்ந்து வேலை பார்க்கலாம், டேபிள்ல உட்காரலாம், ரிலாக்ஸா பீம் பேக்ல உட்காரலாம், உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஓகேன்னு மெலிசா சிரிக்கிறாங்க நிலா. நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கன்னு நிலா கேட்க நான் இங்க வந்து 1 இயர் ஆச்சு. ஆனா 1 இயர் போனதே தெரியல தெரியுமா, அவ்வளவு நல்ல ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்ல ஓ நைஸுங்கிறாங்க நிலா. பேக்கை வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல சர்ப்ரைஸ் ஆன நிலா கேட்குறாங்க. பேக்கை வச்சுட்டு வாங்க சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு நிலாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அங்க எம்டி இன்னும் கொஞ்சம் ஸ்டாஃப் எல்லாம் ராகவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லைன்னு அவரு கேட்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க நிலான்னு கூட்டிட்டு வர எல்லாருமே வெல்கம் பண்றதுக்கு கிளாப் பண்றாங்க. அங்க போங்கன்னு ஒரு சின்ன டேபிள் கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அங்க எம்டி வெல்கம் டு அவர் ஆபீஸ் நிலா, உங்களை வெல்கம் பண்ணதான் இந்த கேக் அப்படின்னு சொல்ல நைஃபை கையில எடுத்துக்கிட்டு தேங்க்யூ சார்ங்கிறாங்க நிலா. அதுல கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் நியூ ஜாப் நிலான்னு இருக்கு. இப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்க உள்ளர ஒருத்தர் வர்றாரு. அங்க இருக்க விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே திரும்ப அட அது நம்ம செழியன். சாரி எப்படி இருக்கு நிலா சர்ப்ரைஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு நிலா கேட்குறாங்க. ஒன் செகண்ட் அப்படிங்கிற எம்டி வெளியே இருந்து வர்ற அந்த நியூ பர்சனை வந்து வெல்கம் பண்றாரு. ஒரு ஹாய்னு சொல்ல ஹாய் மீட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்கிறாரு எம்டி. போர்டு மீட்டிங்ல நம்ம கான்செப்ட சொன்னேன், பின் டிராப் சைலண்ட் அப்படின்னு அவரு சோகமா சொல்ல என்னது அப்படின்னு எம்டி அதிர்ச்சியா கேட்க டேய் இப்படி ஒரு கான்செப்ட் இதுவரையிலும் யாரும் யோசிச்சதில்ல சொன்னதில்லைன்னு சொல்லி உடனே ஓகே பண்ணிட்டாங்கடா அப்படின்னு வந்தவர் சொல்ல ஹே கிரேட்ரா அப்படின்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நைஸ் அப்படின்னு 2 பேரும் ஹைஃபை அடிச்சுக்க நிலா இவர் தான் ராகவ் சார், நம்ம கன்சர்னோட இன்னொரு பாஸ் அப்படின்னு அந்த பொண்ணு நிலாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஓகே அப்படின்னு நிலா அவங்கள பார்க்க எம்டியும் ராகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எம்டி ராகவ் கிட்ட நிலாவை பத்தி ஏதோ சொல்ல அவரும் நிலாவை பாக்குறாரு. அங்க இருந்த நிலாவுக்கு ஒரு ஹாய் சொல்ல நிலாவும் இங்க இருந்தே ஒரு ஹாய் சொல்றாங்க. 2 எம்டிஸும் பேசிட்டு நிலா இருக்க இடத்துக்கு வர்றாங்க. இருக்கவங்கள பார்த்து ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வர்ற ராகவ் ஹாய் நிலா ஐ எம் ராகவ்ங்கிறாரு. உங்க ப்ரொஃபைல சந்தீப் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி வெரி இம்ப்ரெசிவ். உங்களை மாதிரி டேலண்டட் பர்சன்ஸ் தான் எங்க கம்பெனிக்கு தேவை. அண்ட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் ரேர் திங்ஸ் ஃப்ரம் யூ நிலான்னு ராகவ் சொல்ல ஷியோர் சார் ஐ கிவ் மை பெஸ்ட்டுங்கிறாங்க நிலா. பெஸ்ட் விஷஸ்ங்கிற ராகவ் கேக்கு காட்டி இதை பார்த்து ஒன்றும் பயந்துடலையே, இது எங்கள் கம்பெனி ரிச்சுவல்ஸ். யார் புதுசாக ஜாயின் பண்ணாலும் நாங்கள் இப்படி தான் கேக் கட் பண்ணி தான் வெல்கம் பண்ணுவோம். கமான் கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு ராகவ் சொல்ல ஓ ஷியோருங்கிறாங்க நிலா. கேரியான் நிலா அப்படின்னு சந்தீப்பும் சொல்ல தேங்க்யூ சார்னு கேக்கை கட் பண்ண போறாங்க நிலா. வெல்கம் டு அவர் கம்பெனி அப்படின்னு ராகவ் சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. மொதல் பீஸா அந்த பொண்ணு எடுத்து நிலாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸா எடுத்து சாப்பிட ராகவும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் பை சொல்லிட்டு சந்தீப்பை கூட்டிட்டு அங்கேருந்து போறாரு. அந்த கேபின்ல இருந்து நிலாவை வெளியே கூட்டிட்டு வர அந்த பொண்ணு உங்களுக்கு யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, இவங்க மிஸ் ஸ்வேதான்னு சொல்ல அவங்க ஹாய்ங்க இவங்களும் ஹாய்ங்கிறாங்க. இவர் ஆனந்த் அப்புறம் இவர் நரேஷன் சொல்ல எல்லாரும் மாறி மாறி ஹாய் சொல்லிக்கிறாங்க. வாங்க அங்க போலான்னு கூட்டிட்டு போற பொண்ணு இவங்க பிரியங்காங்கிறாங்க. அவங்களுக்கு நிலா ஒரு ஹாய் சொல்ல அவங்களும் ஹாய் சொல்றாங்க. இவங்க தான் டிசைன்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் லேப்டாப்போட வர்றாரு. ஹாய் அபிஷேக், இவர் தான் அபிஷேக் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நிலா ஹாய்ங்கிறாங்க அவரும் ஹாய்ங்கிறாரு. எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்து முடிச்சோன்னே ஓகே நிலா உட்காருங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல நிலா உட்காடுறாங்க. நிலா அந்த ஆஃபீஸ் சேரில் உட்கார அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அப்படியே நிமிர்ந்து உட்கார அவங்க மைண்டுக்குள்ள சர்டிஃபிகேட் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டிங்கல்ல, உடைக்கிறேன், அதை உடைச்சி ஒரு பெரிய கம்பெனியில் சீக்கிரமே ஜாயின் பண்ணுறேன், நல்ல நிலைமைக்கு வருவேன், உலகத்தில் அம்மா அப்பாவால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக மாறுவேன் அப்படின்னு சபதம் பண்ணது ஞாபகம் வர அப்படியே யோசிச்சு மெதுவாக நிமிர்ந்து சரௌண்டிங் எல்லாம் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க.
மறுபடியும் மனசுக்குள்ள நான் சென்னைக்கு எதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேனோ அதுக்கான முதல் படியை எடுத்து வச்சுட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிலா. இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நான் நினைச்ச எல்லாத்தையும் நடத்தி காட்டுவேன். என்னால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து காட்டுவேன். என்னாலையும் முடியும்னு காட்டுவேன் அப்படின்னு நிலா மனசுக்குள்ள நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்க. பக்கத்துல உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு நிலான்னு கூப்பிடுறாங்க. நிலா அப்படியே திரும்ப, நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டை பாக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நானே கேட்கணும்னு தான் இருந்தேன். இன்னைக்கு முழுக்க என்ன அப்சர்வ் பண்ண தான் சொன்னாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது ஒன்றும் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இல்ல, சின்ன ப்ராஜெக்ட் தான் அந்த பொண்ணு சொல்றாங்க. சின்ன ப்ராஜெக்டாவே இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தானே நிலா சொல்ல, வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு போர்டு கிட்ட கூட்டிட்டு போய், இதோ பாருங்க, இதுதான் என்னோட டிசைன் அப்படின்னு அந்த போர்டில் இருக்க டிராயிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல சொல்ல நிலாவும் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிறாங்க. நிலா அவங்களோட சிஸ்டத்தை ஆன் பண்ணி ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமா பார்த்துட்டு கீபோர்டில் கையை வைக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கமாக அந்த பக்கமுமா பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வர, உங்களை காணோமேன்னு தேடிட்டு இருந்தேங்கிறாங்க நிலா. அதுவா, காலையில காஃபி குடிக்கலன்னா எனக்கு நாளே ஓடாது, அதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அதுவும் காஃபி இங்க சூப்பரா இருக்கும். நீங்க காஃபி குடிக்கிறீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல இல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் அப்படின்னு நிலா சொல்ல அந்த பொண்ணு ஓகேன்னு தலையாட்டுறாங்க. லேப்டாப்புக்கு லாகின் ஐடி மெயில் வந்திருக்கும் பாத்தீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பார்த்தேன், உள்ள போக ட்ரை பண்ணேன், அக்சஸ் கேக்குதுங்கிறாங்க நிலா. நமக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ அப்படின்னு ஸ்கிரீனை பாக்குறாங்க நிலா. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா இதுவரையில நம்ம கம்பெனில முடிச்ச ப்ராஜெக்ட் எல்லாம் அதுல இருக்கும், அதுல இருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்கிறாங்க அந்த பொண்ணு. ஓகேன்னு நிலா சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருங்க வர்றேன் அப்படின்னு நிலாவோட லேப்டாப் கிட்ட வர்ற அந்த பொண்ணு, இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு போக லாகின் ஆகுது அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஒரு பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த பென்ட்ரைவில் தான் எல்லா சாஃப்ட்வேரும் இருக்கும் அப்படின்னு அவங்க மறுபடியும் ஸ்க்ரீன்ல இருந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நிலாவுக்கு. நிலாவும் அதில் நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான், உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்கள் பாஸ்வேர்டு போட்டால் ஆன் ஆகிடும், ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓகேன்னு நிலா தலையாட்டுறாங்க. திவ்யா அப்படின்னு யாரோ கூப்பிட, இதோ வரேன்னு அந்த பொண்ணு போறாங்க. நிலா வேலையை ஸ்டார்ட் பண்ண அவங்க மொபைல் ரிங் ஆகுது. பல்லவனா அப்படிங்கிறவங்க கால் ஆன் பண்ணி, ஹலோ பல்லவான்னு சொல்ல, அண்ணி முதல் நாள் வேலை எப்படி இருக்குன்னு கேட்குறாரு பல்லவன். சூப்பரா இருக்கு பல்லவா, இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என் வயசு பசங்க தான், ஜாலியா வேலை பார்க்குறாங்க. ஆஃபீஸ்ல பீன் பேக் எல்லாம் போட்டிருக்காங்கடா, அதுல உட்கார்ந்தெல்லாம் வேலை செய்யறாங்க. நான் முதல் நாள் ஜாயின் பண்றதுனால என்னை வெல்கம் பண்றதுக்கு கேக் எல்லாம் கட் பண்ணாங்கடா அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க நிலா. கேக் கட் பண்ணாங்களா, சூப்பர் அண்ணி, அவ்வளவு நல்ல கம்பெனியா என்னன்னு அவர் கேட்க, ஆமாண்டா, எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க, எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடாங்கிறாங்க நிலா. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்க போலயே. அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் அழகா இருக்காங்களா நீ அப்படின்னு பல்லவன் மெதுவா கேட்க, டேய் டேய் வந்தேன்னா பாரு உன்னை, நான் என்ன சொல்றேன் நீ என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நிலா மிரட்ட, அண்ணி சும்மா சும்மா ஃபன்னா, சரி அண்ணி நீங்க பாருங்கிறாரு பல்லவன். நான் சும்மா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க தான் கால் பண்ணேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா பையன்னு போனை வைக்கிறாங்க நிலா. அடுத்து நிலா வேலையை ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் மொபைல் ரிங் ஆகுது. இப்போ கால் பண்றது சேரன். காலை ஆன் பண்ணி, அண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, நிலா தொந்தரவு பண்ணிட்டேனாமா அப்படின்னு அவர் கேட்க, இல்லண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, வேலையில சேர்ந்துட்டியாப்பான்னு கேக்குறாரு. சேர்ந்துட்டேனே அப்படின்னு நிலா சொல்ல, உங்ககிட்ட எல்லாரும் நல்லா பேசுறாங்களான்னு கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே பிரச்சனை எதுவும் இல்லைன்னு, இப்பதான் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சேன், சும்மா அப்படியே லேப்டாப் பார்த்துட்டு இருக்கேன்னுங்கிறாங்க நிலா. அப்படியா, சரி சரி, அங்க எத்தனை பேர்ப்பா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே இங்க மொத்தமாவே 10லேருந்து 12 பேர் தான் ஒர்க் பண்றாங்கன்னு, சின்ன கம்பெனி தான் அப்படின்னு நிலா சொல்ல, சரி சரிப்பா மற்றபடி எல்லாமே ஓகே தானேன்னு சேரன் கேட்க, எல்லாமே ஓகே தானே அப்படின்னு நிலா சொல்ல, முறையா வேலைக்கு போயிருக்க, அதான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம்னுட்டுங்கிறாரு சேரன். புரியுதுன்னு, இங்க எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க, என் பக்கத்திலேயே இருக்க பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா அப்ப நீ வேலையை பாரு, நான் வச்சிடுறேன்னு சொல்ல, சரிங்கண்ணா பை அப்படின்னு நிலா போனை கட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல உட்கார்ந்துருக்க திவ்யா, வாங்க அங்க உட்காரலாமா அப்படின்னு காஃபி கப்போட வர நிலாவும் ஒரு கப் காஃபியோட வர்றாங்க. டெரேஸ் கார்டன்ல ஒரு டேபிள்ல அவங்க உட்கார, காஃபி எப்படி இருக்குன்னு திவ்யா கேக்குறாங்க. சூப்பரா இருக்கு, இந்த ஓபன் ஸ்பேஸ் நல்ல பீஸ்ஃபுல்லா காமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு சிப் காஃபியை குடிச்சிட்டு, லொகேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் கார் ஓட்டிக்கிட்டே யோசிக்கிறாரு,
நம்ம ஆள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, சரி போனை போடுவோம் அப்படின்னு போனை கையில் எடுக்கிறாரு சோழன். சரௌண்டிங்கை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நிலா மொபைலில் ரிங் வர ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்து காலை ஆன் பண்ணி காதில் வச்சு ஹலோன்னு சொல்ல, ஹலோ என்னங்க எப்படிங்க இருக்கீங்க, புது ஆபீஸ்லாம் எப்படி இருக்கு, அங்க எல்லாம் ஓகே தானேன்னு ரொம்ப உற்சாகமா கேக்குறாரு சோழன். எல்லாம் ஓகே தான், ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸும் ஆயிட்டேன், இப்ப டீ பிரேக்ல இருக்கேங்கிறாங்க நிலா. சூப்பருங்க, எப்பங்க ஆபீஸ் முடியும்னு கேக்குறாரு சோழன். எதுக்கு கேக்குறீங்க, அதான் நானே வர்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னு நிலா கேட்க, நீங்க சொன்னீங்க இன்னைக்கு மட்டும் நானே வர்றேன்னு, அடுத்தடுத்த நாள்ல இருந்து நீங்களே வந்துருங்க, உங்களுக்கு ரூட் தெரியணும் இல்லைங்க, இதுதான் முதல் நாள், நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க, நான் டான்னு வந்து நிக்கிறேங்கிறாரு சோழன். அதெல்லாம் வரக்கூடாது, நானே பழகிக்கிறேன், எத்தனை நாளைக்கு இப்படி கொண்டு போய் விடுவீங்க, நானே வீட்டுக்கு வந்துக்கிறேன், அதை மீறி ஈவினிங் நீங்க வெளியில நிக்கிறத பார்த்தேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க நிலா. ஐயோ இது என்னடா புதுவம்பா போயிரும் போல இருக்கேன்னு நினைக்கிற சோழன். சரிங்க சரிங்க சரிங்க, கோவப்படாதீங்க, நீங்களே ஆட்டோ போட்டோ இல்ல கேப் போட்டோ வந்துருங்க, வழியில ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, சரி நான் வைக்கிறேங்கிறாங்க நிலா. சரிங்கன்னு சோழன் சொல்ல, நிலா காலை கட் பண்ணிட்டு இருக்க அவங்க பையங்கன்றாரு. ஐயோ என்ன நம்மால் இவ்வளவு கோவப்படுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் காரை ஓட்டிட்டு இருக்க நிலா மறுபடியும் வந்து பழைய இடத்துல உட்காடுறாங்க. வீட்டுல இருந்தான்னு திவ்யா கேட்க, ஆமாங்கிறாங்க. நீங்க ஒரே பொண்ணான்னு கேட்க, இல்ல எனக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஒரே பொண்ணுங்கிறதுனால வீட்டுல ரொம்ப செல்லம் போலையே, கால் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு திவ்யா கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வந்திருக்கேன், அதான் செட் ஆயிருச்சா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற திவ்யா. உங்க சொந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க. திருவண்ணாமலைன்னு நிலா சொல்ல, அப்பா அம்மா ஒர்க்கிங்கான்னு கேட்க, இல்ல அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்கங்கிறாங்க நிலா. ஓகே ஓகே, ஊர் திருவண்ணாமலைன்னு சொல்றீங்க, இங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு திவ்யா கேக்குறாங்க. பூந்தமல்லியில ரிலேட்டிவ்ஸ் வீடு இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற திவ்யா. உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேக்குறாங்க. நிலா ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு, இல்ல இன்னும் ஆகலங்கிறாங்க. சாரி பர்சனல் கேள்வி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நார்மலா தான் கேட்டேன், உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்க மாதிரி, பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கீங்க, ஆனா இப்பெல்லாம் இந்த லுக்க வச்சு மட்டும் சொல்ல முடியல, அதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, இல்ல பரவாயில்லங்கிறாங்க நிலா. நிலா அமைதியா காஃபியை குடிச்சிட்டு இருக்க, என்ன பத்தி கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க திவ்யா. ஐயோ சாரி மறந்து போச்சு அப்படின்னு நிலா ஆரம்பிக்க, நானே சொல்றேன், என் சொந்த ஊரு விழுப்புரம், அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க, நான் இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு 2 அண்ணா இருக்காங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்பவே திடீர்னு நிலா நினைவு அலைகள்ல விழுந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு சோழன் கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் வீட்டுல ரிசப்ஷன் பண்ணினது, இதையெல்லாம் நினைச்சு பாக்குறவங்க, ச்சே எனக்கு நடந்தது ஒரு கல்யாணமா, அதை நான் ஏன் கல்யாணமா நினைக்கணும், நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன், இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிறாங்க நிலா. ஆபீஸ் முடிஞ்சு 2 பேரும் வெளியே வர்றாங்க. ஆமா நிலா, கேட்கணும்னு நினைச்சேன், உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வீடா இல்ல ரொம்ப தூரம் நடக்கணுமான்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. இல்ல பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் வீடு, ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும்னு நிலா சொல்ல, என்ன 1 கிலோமீட்டர் நடக்கணுமா, எனக்கெல்லாம் ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்தாலே பஸ் ஸ்டாப் தான், சில சமயம் அதுக்கே நான் ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்படியா அப்படின்னு நிலா கேட்க, 2 பேரும் சுவாரஸ்யமா பேசிட்டு ரோட்ல நடக்கிறாங்க. அப்போ எதிரில் ஒரு லேடி வர்றாங்க. அவங்களும் தலையை குனிஞ்சுக்கிட்டே வர, நிலாவும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வர, 2 பேரும் ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. நிலாவோட லஞ்ச் பேக் கீழே விழுந்துட அந்த லேடி குனிஞ்சு அதை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு சாரிமான்னு சொல்ல, நிலா அவங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு பையோட அங்கிருந்து போயிட நிலா அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க, நிலா நீங்க ஓகே தானேன்னு திவ்யா கேக்குறாங்க. ஓகே தான் அப்படின்னு நிலா சொன்னாலும் திரும்பி அந்த லேடியை பாக்குறாங்க. அந்த லேடியும் நிலாவை பாக்குறாங்க. நடந்துட்டு இருக்க நிலா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, எங்க பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டே நடக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வேற கம்பெனில வேலை பார்த்தேன், அங்க எனக்கு சுத்தமா செட் ஆகல, அதான் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு திவ்யா பேசிக்கிட்டே வர நிலா கவனிக்கலன்னு பார்த்துட்டு, நிலா என்னாச்சு, நான் பேசுனதை கவனிச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்ல அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேங்கிறாங்க நிலா. அவங்களையா, தெரிஞ்சவங்களா என்ன அப்படின்னு திவ்யா கேட்க,
தெரிஞ்சவங்க எல்லாம் இல்ல, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கிறாங்க நிலா. ஓ, சில பேரோட ஃபேஸ் கட் அந்த மாதிரி பார்த்த உடனே ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி ஃபீல் ஆகும். என்னைய பார்க்கும்போது கூட நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஆபீஸ்லயும் அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, அப்படியான ஆச்சரியமா கேக்குறாங்க நிலா. ஆமா நிலா, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீலிங் இருக்கும், நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு திவ்யா சொல்ல, இருக்கலான்னு தலையாட்டுறாங்க நிலா. நிலா ஷேர் ஆட்டோல வந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்க பல்லவன் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணி அண்ணி அப்படின்னு கூப்பிட நிலா அது காதலியே விழாம நடந்து போயிட்டு இருக்க. அண்ணி அப்படின்னு பல்லவன் சத்தமா கூப்பிட்டதும் திடுக்குன்னு திரும்பி பாக்குறாங்க நிலா. ஏய் பல்லவான்னு நிலா கூப்பிட, என்ன நீங்க பாட்டுக்கு பார்க்காமையே போறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, சாரிடா, வரும்போது ஒரு லேடியை ரோட்ல பார்த்தேன், அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அதான் எங்க பார்த்தேன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துட்டேங்கிறாங்க நிலா. சாரிடான்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல நீ. ஆமா, உங்களுக்கு ஆபீஸ் எல்லாம் எப்படி போச்சுங்கிறாரு பல்லவன். நல்லா போச்சுடான்னு நிலா சொல்ல, சரி வாங்க போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி, இன்னைக்கு காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்னு சொல்லி போனா கல்ச்சுரல்ஸ்ல ஆட சொல்றாங்க, எனக்கு சுத்தமாவே ஐடியா இல்ல அப்படின்னு பல்லவன் பேசிட்டே போக நிலா அவங்க மேல இடிச்சு அந்த லேடியவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைவேடுகள்ல எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பல்லவன் பெட்டியில இருந்து ஒரு போட்டோ எடுத்து, இவங்க யாரு, எதுக்கு இந்த பொம்பளை என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு நடேசன் கிட்ட கத்துனதும், உன் ஆத்தா உன்னை தூக்கி வச்சு போட்டோ எடுக்காம வேற யாரடா தூக்கி வச்சு போட்டோ எடுப்பான்னு அவரு கத்துனதும் நிலாவோட மைண்டுக்குள்ள வருது. பல்லவன் நானும் வேற போகணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், நின்று பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. டேய் ஒரு நிமிஷம்டா அப்படிங்கிற நிலா வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. ஏன் இப்படி ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்க, எதையும் கவனிக்காம இருக்காங்கன்னு பல்லவன் திகைச்சு போய் பாக்குறாரு. அண்ணி நீங்க ஓகே தானேன்னு கேட்க, ஓகே தான்டாங்கிறாங்க நிலா. இல்ல பஸ்லயும் ஆட்டோலயும் மாறி மாறி வந்ததுனால டயர்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, எதுவும் கிளியரா தெரியாத நிலா ஆமா ஆமான்னு சமாளிக்கிறாங்க. ஷேர் ஆட்டோல நிறைய ஆளுங்கெல்லாம் இருந்தாங்களா, அதான் தலை சுத்திடுச்சுடா, இப்போ ஓகே தான் அப்படின்னு நிலா சொல்ல, ஆமா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு கேக்குறாரு பல்லவன். அதுன்னு நிலா யோசிக்க, பல்லவன் அதுக்கு மேல யோசிக்கிறாரு. என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பல்லவனே சொல்ல, ஆமா ஆமா அதுதாங்கிறாங்க நிலா. கல்ச்சுரல்ஸ்ல என்ன ஆட சொல்றாங்க, நான் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டேங்கிறாரு பல்லவன். ஏன் தெரியுங்களா அப்படின்னு மறுபடியும் பல்லவன் பேச ஆரம்பிச்சிருக்க நிலா லாஸ்ட் அந்த பழைய நினைவுகளுக்கு போயிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த அம்மா என்னைய தூக்கி வச்சிருக்காங்க, இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு அந்த போட்டோவை காட்டி நடேசன் கிட்ட பல்லவன் கத்திட்டு இருந்ததே தான் அவங்க மைண்டுக்குள்ள வருது. அதே யோசனையோட அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் வீட்டுக்கு வந்திருக்க பாண்டியனும் சேரனும் அப்பதான் வர்றாங்க. எல்லாம் சேரனை பார்த்துட்டு அண்ணன்னு வர, என்னப்பா முத நாள் வேலை எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. எல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, நீ பேனர் வைப்பன்னு எதிர்பார்த்தாங்களாம், நீ பேனர் வைக்கலன்னு ஒரே வருத்தமா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா திகைச்சு போயிடுறாங்க. என்னப்பா அப்படியா அப்படின்னு சேரன் கேட்க, இல்லண்ணே நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு சோழன் கிட்ட கோவமா நிலா திரும்ப, அவன் கிண்டல் பண்றானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பதான் ஓ அப்படின்னு நிம்மதியா மூச்சு விடுறாரு சேரன். காலையில பட்டாசெல்லாம் வெடிச்சீங்கல்ல, அதான் சாயங்காலம் வரும்போது அட்லீஸ்ட் பேனராவது இருக்கும்னு நினைச்சு முதல் நாள் வேலைக்கு சேர்ந்து வீடு திரும்பும் நிலாவை வருக வருக என வரவேற்கிறோம், ஐயனார் துணை குடும்பம்னு இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனா அப்படி ஒரு பேனர் எதுவுமே இல்லையேன்னு சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு சோழன் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா அப்படின்னு ஒத்த வரியில பல்பு கொடுத்துடுறாரு சேரன். நிலாவும் முறைச்சிட்டு இருக்க, நீ சொல்லுப்பா வேலையெல்லாம் எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. நல்லா போச்சுன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சாயங்காலமே வந்துட்டீங்களான்னு பாண்டியன் கேக்குறாரு. கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஓ சரி சரி அப்ப அப்படின்னு பாண்டியன் திரும்பிக்கிறாரு. நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன், வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தனியா அவங்களே தான் வருவாங்களாம் அப்படின்னு சோழன் சொல்ல, தனியா வர்றது உனக்கு ஓகேவாப்பான்னு கேக்குறாரு சேரன். ஓகே தானே, கூட வேலை செய்யற பொண்ணு பஸ்ல பாதி தூரம் வர்றா, அப்புறம் ஆட்டோல பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா பல்லவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நாங்க அப்படியே வீட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, உங்ககிட்ட எல்லாம் பேசுறாடா, என்னை கண்டாதான் திருப்பிக்கிறான்ற மாதிரி சோழன் பல்லவனை பாக்குறாரு. இன்னைக்குதான் முதல் தடவை பஸ்ல டிராவல் பண்றீங்களான்னு பாண்டியன் கேட்க, இல்ல திருவண்ணாமலைக்கு நானும் பல்லவனும் பஸ்ல தானே போனோம் அப்படின்னு நிலா சொல்ல, இல்லங்க ஊருக்குள்ள வர்ற பஸ்ல இதான் பஸ் டைமான்னு கேக்குறேன், அதான் லோக்கல் பஸ்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா ஆமா லோக்கல் பஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நிலா சொல்ல பாண்டியன் கொஞ்சம் சங்கடப்படுறாரு.
ரொம்பவே சங்கடப்படுற சேரன் அதை நினைச்சாதான்ப்பா கஷ்டமா இருக்கு. நல்ல வசதியா பெரிய இடத்துல வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து பஸ்ல போய் கஷ்டப்படுறேங்கிறாரு சேரன். அதுக்கு தான் நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இவங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சோழன் உடனே சொல்ல, இல்லன்னு நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு தேவையான விஷயங்களை நானே செஞ்சு பழகிக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இன்னைக்கே பஸ்ல போனேன். சீக்கிரமே 2 வீலர் வாங்கி அதுல போவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கார் வாங்குவேன். இப்படி நிறைய பிளான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நிலா சொல்ல சேரன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஏங்க இதை விட்டுட்டீங்களே, அந்த கோல்டு காஃபி அப்படின்னு சோழன் எடுத்து கொடுக்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி முறைக்கிறாங்க நிலா. சும்மா ஃபன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆபீஸ்ல எல்லாரும் நல்லா பழகுறாங்களாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே எல்லாரும் நல்லா பழகுறாங்க. அங்க திவ்யான்னு ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க தான் கூட பஸ்ல வந்தாங்க. புதுசா ஆரம்பிச்ச கம்பெனில இப்பதான் புதுசா ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வேலை இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா அப்ப சந்தோஷம்தான், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் அந்த பக்கம் போக, வெளியில இருந்து மலையோரம் வீசும் காத்து மனசோட பாடும் பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சோழன் நிலாவோட அட்ராக்ஷனா இதுங்கணுன்றதுக்காக இப்படி அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டு இருக்க நிலா வெளியில இருந்து வர்ற பாட்டை கவனிக்கிறாங்க. அங்க பாட்டை போட்டுட்டு பல்ல குத்திட்டு இருக்காரு நடேசன். நிலா வெளியில போக, இவன் நம்மள கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சோழன் கொஞ்சம் சங்கடமா திரும்ப பல்லவன் சிரிக்கிறாரு. பாத்தியா அப்படின்னு சோழன் கேட்க, நல்லா பார்த்தேன்னு அப்படின்னு அவரு சிரிக்க, இவளுக்கு மட்டும் ஏண்டா என் ஃபீலிங்ஸ் புரியவே மாட்டேங்குது, எல்லாரையும் மதிச்சு பேசுறா, என்ன மட்டும் ஏண்டா கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கும் நினைச்சா பாவமா தானே இருக்கு அப்படின்னு தலைய அவரு குனிஞ்சிக்க, டேய் என்னடா அதுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சோழன் கேட்க, பின்ன உனக்காக உட்காந்து பாவப்பட சொல்றியா, வாய்ப்பு இல்லனே வேஸ்ட் அப்படின்னு அவரு படிக்க ஆரம்பிக்க, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சோழன் சலிச்சுக்கிட்டு திரும்பிக்கிறாரு. வெளியே நடேசன் பாட்டை ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு. நிலா வெளியே வர டக்குன்னு அவரு எழுந்து அந்த பக்கம் போக, நாத்தம் அடிக்குது, எப்படிதான் இது அடிக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, உன்னை யார் இதெல்லாம் மோந்து பார்க்க சொன்னது, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு அப்படின்னு கையில இருந்த பிளாஸ்டிக் டம்ளரை தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் கட்டில உட்கார்றாரு நடேசன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை கேட்டு இருக்கேன், இப்ப மறுபடியும் கேக்குறேன், பல்லவனோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க, என்ன நீயே சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அவரு கத்தாதீங்க மெதுவா பேசுங்கிறாங்க நிலா. கேட்டுற போகுதுன்னு நிலா சொல்ல, ஆமா எதுக்கு சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிற, போதுமா அப்படின்னு நக்கல் அடிக்கிறாரு நடேசன். சென்னையில தான் இருக்காங்களான்னு நிலா கேட்க, இருக்காங்களான்னு கேட்ட, அதுக்கே நான் இன்னும் பதில் சொல்லல, இப்ப சென்னையில தான் இருக்காங்களான்னு கேட்டா என்ன இது அப்படின்னு நடேசன் முகத்தை திருப்பிக்க, இன்னைக்கு நான் அவங்கள பார்த்தேங்கிறாங்க நிலா. அவ்வளவுதான் அதிர்ச்சியில ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்க நடேசன் மெதுவா திரும்பி நிலாவை பாக்குறாரு. நீ எங்க பாத்திருக்க போற அவங்கள அப்படின்னு அவரு வெடுவெடுன்னு பேச, இல்ல நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேங்கிறாங்க நிலா. சும்மா என்னத்தையாவது கதை விட்டுட்டு இருக்காதன்னு நடேசன் சொல்ல, இல்ல நிஜமா நான் அவங்கள பார்த்தேன், அவங்கள நான் போட்டோவில் பார்த்துருக்கேனே, இன்னைக்கு பார்த்ததும் அவங்கள தாங்கிறாங்க நிலா. ஆமா 10 வருஷமா நீங்க 2 பேரும் கூடி கொலாவி கொஞ்சி இருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே பார்த்த உடனே தெரிஞ்சிரும் பாரு, ஏமா நீ வேற சும்மா அப்படின்னு நடேசன் சொல்ல, எனக்கு தெரியும் அது அவங்க தான், அவங்க சென்னையில தான் இருக்காங்களா, என்னால அவங்கள ஃபாலோ பண்ண முடியல, ஒரு செகண்ட்ல கிராஸ் ஆயிட்டாங்கன்னு நிலா சொல்றாங்க. ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு தான் அது அவங்க தான் முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்கியாக்கும், சும்மா அப்படின்னு எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாரு நடேசன். எனக்கு நல்லா தெரியும் அது அவங்க தான், அவங்க இங்கேதான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் ஏன் பல்லவன் கிட்ட சொல்லவே இல்லை, அவன் அவங்க அம்மாவை பார்க்க வேணாமான்னு நிலா கேக்குறாங்க. இந்த பாருமா, சும்மா என்னத்தையாவது பார்த்துட்டு வந்து என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்காத. நான் கூட தான் இன்னைக்கு மத்தியானம் ரோட்ல நடந்து போகும்போது குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். உடனே நான் குஷ்பு தான் பார்த்தேன்னு சொன்னா நீ நம்புவியா? ஏன் எப்ப பார்த்தாலும் எதையாவது கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற என்ன டீச்சர் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே என்ன அப்படிங்கிற நடேசன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நிலா மறுபடியும் ரோட்ல நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் பல்லவன், எதுக்கு இந்த பொம்பளை என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு கத்துனதும், ஓ ஆத்தா உன்னை தூக்கி வைக்காம வேற யாரோட தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு நடேசன் கத்துனதும் அவரோட மைண்ட்ல வர, அவங்க மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. அது அவங்களே தான், இவர் தான் ஏதோ மறைக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நிலா. சேரன் விறுவிறுப்பா சமையல் பண்ணிட்டு இருக்க இவங்க ஆனியன் கட் பண்ணிட்டு ஐயோன்னு கண்ணெரிச்சல்ல நிக்கிறாங்க. அதை பாக்குற சேரன், ஏன்பா விடுப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இருக்கட்டும்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆனியனை கட் பண்றாங்க.
கண்ணு எரிச்சல் ஆகுதுல்லப்பா உனக்கு அப்படின்னு சேரன் கேட்க, பரவாயில்லண்ணே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிற நிலா. அண்ணே ஆம்லெட்டுக்கு தானேன்னு கேக்குறாங்க. இல்லப்பா பொடிமாஸ் பண்ணிடலாங்கிறாரு சேரன். எப்பவும் ஆம்லெட் தானே பண்ணிட்டு இருக்கோன்னு அவரு கேட்க, சரின்னு என்ன கட் பண்றாங்க நிலா. அவரு குழம்பு கரண்டியில எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பார்த்துட்டு இருக்க நிலா இங்க அங்கன்னு எங்கன்னு தேடுறாங்க. என்னப்பா அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே கடாய்ங்கிறாங்க நிலா. ஐய 2 கடாய் தான்ப்பா இருக்கு, ஒண்ணுல குழம்பும் இன்னொன்னுல பொரியலும் வச்சிருக்கேன், ஏதாவது ஒண்ணு மாத்தி தரேன்னு கையை துடிச்சிட்டு அந்த பக்கம் போறாரு. சரின்னு நிலா சொல்ல அவர் ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து பொரியல் அதுக்கு மாத்திட்டு இருக்காரு. அண்ணன்னு கூப்பிடுங்கிறாரு. வீட்டுக்கு நிறைய பாத்திரம் வாங்கணும்னு, எல்லாமே ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியா சொல்றேன்னு கேக்குறாரு அவரு. ஆமாண்ணே பாருங்க சமைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தை மாத்தி தேய்ச்சி கழுவி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா வாங்கிடலாங்கிறாரு சேரன். நிலா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ஆனியனை கட் பண்ணிட்டு இருக்க அங்க வேகமா வந்த நடேசன் நிலாவை பார்த்தவன அப்படியே ஜர்க் ஆயிடுறாரு. இவ இங்கதான் இருக்காளா? ஐயோ கேள்வி மேல கேள்வியா கேட்பாளே அப்படின்னு நினைக்கிறவரு உடனே தண்ணி எடுத்து குடுக்கற மாதிரி ஆக்ட் பண்ண நிலா அவரையே பாத்துட்டு இருக்காங்க. அவரும் ஒரு பார்வை பார்த்துட்டு டக்குன்னு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரு. நிலாவும் பின்னாடியே போய் பார்க்க வாசலுக்கு போன நடேசன் திரும்பி பாக்குறாரு. நிலா அவரையே பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு பாக்குறாளே அப்படின்னு ஓடி வந்து கட்டில்ல உட்கார்ந்துக்கிறாரு. என்ன இவரு வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு கிச்சனுக்கு போக, விடமாட்டா போல இருக்கே இவ அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு நடேசன். விடுப்பா நான் போடுறேங்கிறாரு சேரன். இல்லண்ணே பரவாயில்லண்ணே நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருக்காங்க நிலா. ஒரு பாக்ஸ பேக் பண்ண, அண்ணே நான் இதை கொண்டு போய் பல்லவன்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நிலா எடுத்துட்டு போக இன்னொரு லஞ்ச் பேக் பண்றாரு சேரன். பல்லவா இந்தான்னு கொடுக்க தேங்க்ஸ் அண்ணின்னு வாங்கிக்கிறாரு. தலையை சீவிட்டு இருக்க சோழன், ஏங்க ரெடியாங்க கிளம்பலாமான்னு கேக்குறாரு. நீங்க எங்க வர்றீங்கன்னு நிலா கேட்க, உங்களை டிராப் பண்ண வேணாமா அப்படின்னு சோழன் கேட்க, நான் பல்லவன் கூடயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா. அவன் பஸ்ல போறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நானும் பஸ்லயே போய்க்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, பஸ்லயா ஏங்க நான் டிராப் பண்றேன் வாங்கன்றாரு. இல்ல நான் பழகிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க அவாய்ட் பண்றீங்களான்னு கேக்குறாரு சோழன். இல்லங்க நான் தனியா போய் பழகிக்கிறேன், எவ்வளவு தான் நீங்களே கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் ரெடியா இருக்கேங்கிறாரு. ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தினமும் என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு நிலா கேட்க, சோழன் பல்லவனை பார்க்க, தேவையானா உனக்கு எதுக்கு இப்படி பல்பு வாங்குறேன்னு ஒரு நமட்டு சிரிப்போட முகத்தை திருப்பிக்கிறாரு. எனக்கு தேவையானதை நானே பழகிக்கிறேன், அதான் பல்லவன் கூட வர்றான்ல அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க உங்க 2 பேரையுமே நான் கார்ல டிராப் பண்ணிடுறேங்கிறாரு. வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நானே டிராப் பண்றேன்னு சொல்றேன் இல்லங்க, சொன்னா கேளுங்கிறாரு சோழனும். அப்போ சேரன் அங்க வர ஐயோன்னு திரும்புற நிலா, அண்ணே பாருங்கண்ணே நான் எதுக்குன்னே சென்னைக்கு வந்தேன், நான் தனியா வேலைக்கு போகணும், நான் இண்டிபெண்டா இருக்க கத்துக்கணுங்கிறதுக்கு தானே. என் வீட்டுல தான் என்ன பொத்தி வச்சு எதுவுமே தெரியாம வளர்த்துட்டாங்க, இப்ப இங்கேயாச்சும் நான் எல்லாத்தையும் கத்துக்கணும்ல, சும்மா இருக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு நிலா பொறிஞ்சு தள்ள ரொம்பவே முகம் சங்கடத்தோடு நிக்கிறாரு சோழன். நீ தனியா போயிடுவியாப்பா அப்படின்னு சேரன் கேட்க, ஐயோ நீங்களுமாங்கிற மாதிரி திரும்புற நிலா, நான் போய்ப்பேன், அதான் போன் இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணுன்னா நான் கால் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்ல, சரி அப்படிங்கிறவரு சோழனை பார்த்து, அதான் நிலா தான் போய்க்கிறேன்னு சொல்லுதுல்லடா, போகட்டும் விடங்கிறாரு. சோழன் ரொம்பவே வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்க, அண்ணே அதான் நான் இருக்கேன்லண்ணே நான் பாத்துக்கிறேங்கிறாரு பல்லவன். டேய் நீ காலேஜ் ஸ்டாப் வந்தவுடனே இறங்கி ஆகணும்ல, அதுக்கப்புறம் நிலா போகணும்ல அப்படின்னு சோழன் சொல்ல, அவன் இறங்கினதுக்கு அப்புறம் 2வது ஸ்டாப்லயே நானும் இறங்கிடுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு நிலா சொல்ல, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாம சோழன் நிக்கிறாரு. என்ன இத்தனை நாள் நானும் பஸ்ல தான் போறேன், ஒரு நாளாச்சு என்ன டிராப் பண்றேன்னு சொல்லிருக்கியா நீ அப்படின்னு பல்லவன் ரொம்பவே வருத்தத்தோட கேட்க, டேய் ஓகேடா உங்க 2 பேரையுமே நானே டிராப் பண்றேனேடா அப்படின்னு சோழன் பிடிவாதமா சொல்ல, வேண்டாம் நானே போய்க்கிறேன், இங்க பாருங்க நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும் பாருங்கன்னு கத்துறாங்க நிலா. நான் தான் எல்லாத்தையும் கத்துக்கணும்னு சொல்றேன்ல அப்படின்னு எரிச்சலா சொல்ற நிலா. அண்ணே சொல்லுங்க திரும்புறாங்க சேரன் கிட்ட. டேய் சோழா விடுடா, அதான் நிலா சொல்லுதுல்ல ஏதாவது ஒண்ணுன்னா போன் பண்ண போகுது, அதான் பல்லவனும் கூட போறான்ல அப்படிங்கிற சேரன். நீ போயிட்டு வாப்பாங்கிறாரு. சரிங்கண்ணே பல்லவா போலாமா அப்படின்னு நிலா கேட்க, போலாம் நீன்னு வேகமா தலையாட்டுறாரு அவரு. இதுவரையிலும் இவங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த சோழன் ரொம்பவே நொந்து போய் நிக்க பேக் எடுத்து மாட்டிட்டு நிலா கிளம்ப, இந்தாப்பா லஞ்ச் பேக் எடுத்துட்டு போப்பான்னு கொடுக்குறாரு சேரன். சரிங்கண்ணே தேங்க்ஸ்ண்ணேன்னு சொல்ல,
பத்திரமா போயிட்டு வாப்பாங்கிறாரு அவரு. பாய் நானு சோழன் கிட்ட சொல்லிட்டு பல்லவனும் கிளம்புறாரு. அவரும் கடுப்போட பாய் பாய்ங்கிறாரு. வெளியே நிலா வர ஐயோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு நடேசன். நிலா செருப்பை போட்டுக்கிட்டு அவரையே பாக்குறாளே ஐயோ நாமளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு உளுந்தடிச்சு ஓடி போய் செருப்பை போட்டுட்டு இருக்காரு நடேசன். அண்ணி போலாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல பாய்னே அப்படின்னு 2 பேரும் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நிலா நடேசனை தேட அவர் கண்ணிலேயே அகப்படலையே. நல்ல டாட்டா காமினே அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட சிடுக்கிறாரு. ஏண்டா அப்படின்னு கேட்க அவ தனியா போறேங்கிறா. நீ ஓகே போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவியா? இல்லம்மா சோழன் கொண்டு போய் விடட்டும்னு அப்படிலாம் சொல்ல மாட்டியானே அப்படின்னு சோழன் கத்த. டேய் அந்த பொண்ணு தான் தனியா போகணும், எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுது இல்ல, போயிட்டு வரட்டுமேடா, அதுக்கு என்ன இப்போங்கிறாரு சேரன். அண்ணே என்னன்னே எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுற நீ. இங்க நானும் அவளும் பேசுறதுக்கான ஒரே சான்ஸ் கார் டிராவல் மட்டும்தான். வீட்டுக்கு வந்தாலும் அண்ணேன்னு உன் கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறா. இல்ல இந்த பல்லவன் அண்ணின்னு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். நான் இங்க யாருன்னே தெரியலையேன்னு. இப்படி அவளை டிராப் பண்ண போகும்போதும் பிக்கப் பண்ண போகும்போது தான் ஏதோ கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன், அதையும் கெடுத்து விட்டுட்ட இன்னைக்கு நீ போனேன் அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிடுறாரு சோழன். இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே சங்கடத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் அனீஷ் இங்கேதான் பாத்ரூம் கட்டணும் அப்படின்னு இடத்த காமிக்க 10க்கு 10 பையான்னு கேக்குறாரு அனீஷ். இல்ல அனீஷ் 6க்கு 8 அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. அண்ணே பாத்ரூம் சும்மா பயங்கரமா இருக்கணும்னு அப்படின்னு சோழன் சொல்றாரு. அவரு பாத்ரூம் கோஸ்ட் பங்களா மாதிரி கட்டணும்னு நினைக்கிறாரு என்னவோ தெரியல, அதனாலதான் பயங்கரமா இருக்கணும்னு சொல்றாரு. வீடு தான் பிரம்மாண்டமா இல்ல, ஆனா பாத்ரூம் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கணும்னு. இந்த மழை பெய்யற மாதிரிலாம் ஷவர் இருக்குமே அதெல்லாம் போட்டு அழகா கட்டணும் அப்படின்னு சோழன் சொல்ல. சரிடா பண்ணிக்கலான்னு சிரிச்சுட்டே தலையாடுறாரு சேரன். அவரு கடப்பாறையை தூக்கி குத்துறதுக்காக முதல் அடியை எடுத்து வைக்க, டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு பெரிய காண்டாமிருகம், அதான் கஸ்தூரியோட அண்ணன் நடேசனோட அண்ணன் அங்க வர்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.